வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறாதாம், கதரும் கதர் சட்டக்காரங்க. நாம சொல்லலைங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்றத விரிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனா அதற்கு முன்பாக சுந்தர் சி பஞ்சாயத்தானது சமூக வலைதளத்தில் அதிரடியாக வைரலாகி கொண்டிருக்கிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுந்தர் சி அந்த மோதலை பற்றியும் விரிவா அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்றதா இருந்தா ஒரு லைக் ஒன் போட்டு போங்களேன் இந்த வீடியோவுக்கு. இப்போ சுந்தர் சி அவர்கள் பேசின விஷயத்தை கேட்டு வந்துருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா நெஞ்சில தில் இருந்தா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். ஏன் அது மட்டும் இல்லையே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தும் கூத்தாடின்னு தான் நீங்க அந்த காலத்துல சொன்னீங்க. ஆட்டி வச்சாங்கல்ல, உங்க இயக்கத்தையே ஆட்டி வச்சாங்கல்ல. இப்ப வரலாறு அதே தான் திரும்பிட்டு இருக்கு. இப்போ வார்த்தைகள் எப்பவுமே கவனம் வேணும். அறிஞர் அண்ணா சொன்னாரு, நம்ம அதிமுக கொடியிலேயே ஒரு அதான் சிம்பிளா வச்சிருக்காரு புரட்சி தலைவர். என்ன நோக்கி நீங்க ஒரு விரல நீட்டினா உங்களை நோக்கி 3 விரல் திரும்பி இருக்கும். இது நான் சொல்லல, அறிஞர் அண்ணா அந்த காலத்துல சொன்னாரு. நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2 கையிலும் வாட்சி கட்டினவர், ரொம்ப நேர்மையானவர் சொல்லுவாங்க, பக்திமானவர்லாம் சொல்லுவாங்க. யார் சொன்னது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்முடைய கனிமொழி அவர்கள் தான். எங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை அல்ல, நாங்க தான் ஆன்மீகவாதி இல்ல, ஆனால் முழுக்க முழுக்க சனாதனவாதியா இருக்கக்கூடிய, ஆன்மீகவாதியா இருக்கக்கூடிய, கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அறங்காவலர் குடும்பத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு வேட்பாளரை கூட்டு வந்திருக்கேன். அவருதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திராவிட கழகங்களிலே இருந்தாலும் ஒரு சனாதனவாதி, நீங்க ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பக்திமான் என்று கனிமொழி அவர்களே சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட நேர்மையாளர் பக்திமான் சுந்தர் சி அவர்களை பார்த்து கூத்தாடி என்று சொல்லிட்டு இருக்கின்றார். அதாவது எதிரியை எதிர்ப்பதற்கு வலுவில்லை என்றால் தகாத வார்த்தை சொல்லிவிடுவாங்க, அது விவாத பொருளாகும். அப்படிதான் சுந்தர் சி அவர்களை எதிர்ப்பதற்கு பிடிஆர் அவர்கிட்ட பாயிண்டே கிடையாது. ஏன்னா 5 வருஷமா ஆட்சியில் அவங்க தானே இருந்தாங்க. அதனால எந்த இடத்துல போனாலும் சரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு எதிர்ப்பு தான் கிளம்புது. அந்த எதிர்ப்புனால தான் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே நான் மதுரைக்கு ஏகப்பட்டவையே செய்திருக்கணும், ஆனால் நான் திமுக இருந்ததுனால செய்ய முடியலங்கோ, அதை வெளிப்படையாக இப்ப சொல்லவும் முடியாதுங்க, ஏன் செய்ய முடியலன்றத அப்படின்னு புலம்பினாரு. இப்ப சுந்தர் சி அவருடைய பிரச்சாரமானது ரொம்ப வலுவா இருக்குது, எதிர்கொள்ள முடியல. நம்முடைய பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்காத வெற்றி பெற்றவர் மதுரையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரும் திமுக கிட்ட இருந்து பர்சன்டேஜ் மூலமாக பணம் வாங்கக்கூடியவர் தான். பணம் கொடுக்காம வெற்றி பெற்றார் என்று அடையாளப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை நம்முடைய சுந்தர் சி அவர்களை எதிர்கொள்வதற்காக வாக்காளர் பெருமக்களுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்து குவித்திருந்தார். அதை கொடுக்கணும் என்றும் இருந்தாரு. கடைசியில பறக்கும்படை அள்ளிக்கின்னு போயிடுச்சு. அதனுடைய விரக்தி என்னவோ தெரியல, சுந்தர் சி அவர்களை பார்த்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு நம்ம சுந்தர் சி அவர்களை பொறுத்த வரைக்கும், என்ன கூத்தாடி என்று சொல்றியப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூத்தாடி என்று உன்னால் சொல்ல முடியுமா? கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார், கதை திரைக்கதை எல்லாம் எழுதியிருக்கின்றார், நாடகத்தில் நடித்திருக்கின்றார். அவரு கூத்தாடியா? அறிஞர் அண்ணா கட்சி வளர்த்ததே திரைப்படம் மற்றும் நாடகத்துல தான். அவரை கூத்தாடி என்று சொல்ல முடியுமா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கூத்தாடி என்று தான் சொன்னீங்க. ஆனா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டினாங்க. தில் இருந்தா, தைரியம் இருந்தா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூத்தாடி என்று சொல்லு பார்க்கலாம், இல்ல ஸ்டாலின் அவர்களை கூத்தாடி என்று சொல்லு பார்க்கலாம். அவரும் டெலிவிஷன் தொடர்லையும் திரைப்படத்திலையும் நடித்திருக்கின்றார். ஒரே ரத்தம். யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடித்த திரைப்படம். டிவி தொடர் சூர்யா, இந்த மாதிரி எல்லாத்திலும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ கூத்தாடி என்று சொல்ல முடியுமா? சொல்லு பார்க்கலாம். இந்தியாவிலே குப்பை மேடாக மாறி போயிருக்கின்ற மதுரையை பற்றி பேச பார்க்கலாம். தூய்மையற்ற நகரத்தில் முதலிடத்தில் இருக்குது. மதுரைலாம் ஆன்மீக மண்ணு தானே, ஆன்மீக ஸ்தலங்கள் தானே இருக்குது. ஆனா அந்த மதுரை இன்னைக்கு குப்பை காடாக எப்படி மாறுச்சு? உங்க ஆட்சி தானே. எப்படி மதுரை எப்படி மாத்தினீங்க? உங்களால பேச முடியுமா? மதுரையில் இருக்கக்கூடிய ஊழலை பற்றி உன்னால பேச முடியுமா? பேசு.
மழை வந்ததுன்னா தண்ணி போதா? வாய்க்கால் சரியா இருக்குதா? குடிக்க தண்ணி கொடுத்தியா? மக்களுடைய குறைய கேட்டியா? பேசு. நான் சாதனை செஞ்சிருக்கிறேன், எல்லா மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருக்கிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய மேயரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி, தான் கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வரி என்று சொல்லிட்டு 200 கோடிக்கு மேலாக வரியை சுருட்டி இருக்கிறாரு. மக்களிடையே ஏமாத்தி வாங்கி அதை பத்தி பேசுவியா? திமுக வலுவான கட்சின்னு சொல்லுவீங்க, ஸ்டாலின் அவர்கள் வலுவான திறமையான ஆளுமை மிக்கவர் என்று சொல்லுவீங்க. ஆனா அந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மதுரைக்கு மேயரை நியமிக்கல. ஊழல் பண்ணிட்டாரு இல்லையா மேயரும் அவங்க கணவரும்? இப்ப பதவியில் இல்லைல்ல, அப்போ சொல்லியா? இந்த ஊழல் பத்திலாம் பேச மாட்டியா? நேர்மையான புலி இல்ல? இல்ல சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடி அடிச்சான்னு சொன்னாங்களே, அதை பற்றி விளக்கமளி. அப்போ மக்களுக்கு நீ ஒண்ணுமே செய்யல, சுந்தர் சி கூத்தாடியா? நீ சொல்லிட்டு போ, மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க. அதனால எதிர்கொள்ள முடியலன்னா அவதூறு பரப்பாதீங்க. கூத்தாடி என்றாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சு இல்ல, உங்க கட்சியில் தான் அதிக கூத்தாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, சுந்தர் சி மீது அவரு மதுரையை சார்ந்தவர் அல்ல, வெளியூர்காரரு அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இப்போ கொளத்தூர்ல போய் நிக்கிறாரு. அவர் என்ன அந்த தொகுதியை சார்ந்தவரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவல்லிக்கணி சேப்பாக்கம் தொகுதியில் போய் நிக்கிறாரு. அவர் என்ன சொந்த தொகுதியில் நின்றாரா? கனிமொழி அவர்கள் இப்ப போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களே, தூத்துக்குடி சொந்த ஊரா? என்னையா இது? உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிருக்கீங்க. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொகுதி மாறி ஊர் மாறி போய் போட்டிடுவீங்க. ஆனா நாங்க போட்டிட்டா உள்ளூர்காரன் இல்லைன்னு சொல்லுவியா? மதுரையில என் வீடு இருக்குது, நான் உள்ளூர்காரன் இல்லைன்னு எப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க எங்க வேணாலும் போட்டிடலாம், உங்களுக்கு தமிழ்நாடு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நாங்க எங்கேயாவது போட்டிட்டா வெளியூர்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வெளுத்து விட்டாரு. ஸோ பிடிஆர் பழனிவேல் ராஜனை பொறுத்த வரைக்கும் படித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் படித்தவரெல்லாம் ஏற்றதான் இருக்குது, மூளையில இல்ல அப்படின்னு சொன்னா வெளுத்து விட்டார் பாருங்க சுந்தர்சி. எனக்கு தெரிஞ்சு அரசியல் தலைவர்கள் கூட, ரொம்ப நாள் அரசியல் களத்தில் பயணித்தவங்க கூட சுந்தர்சி மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வெளுத்து விட்டு இருக்க மாட்டாங்க. கட்சிக்காக உழைச்ச இவங்க தாத்தா அப்பன் அவங்களுக்கெல்லாம் உரிய மரியாதையை திமுக தரல. ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கு கொத்தடிமையாக கிடக்கின்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஊழல் பண்ணவங்களை அடையாளம் காட்டின பிறகு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல. உன்ன மாதிரி அடிமையா இருக்கின்ற ஆள் யாருமே பார்க்கல. ஆனா சுயமரியாதையுடன் போட்டியிட்டா கூத்தாடி என்று சொல்லுவீங்களா அப்படின்னு வெளுத்து விட்டாரு. சமூக வலைதளத்தில் பிடிஆர் மற்றும் சுந்தர் சி பஞ்சாயத்து ஹெவியா போயிட்டே இருக்குது. இதற்கிடையில காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரே கதறல் தான். என்ன கதறல் அப்படின்னு பார்க்கும்போது, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரலன்னு வச்சுங்களேன், மொத்த சோழியும் முடிஞ்சது, நாங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாராம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னும், ரெண்டாவது காங்கிரசுக்கு சவாலான தொகுதிகளே கொடுத்துட்டாங்க. திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது நாங்க எந்த இடத்தை வாங்கி நின்னாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா இப்போ ஆளுங்கட்சியா இருந்து திமுக எங்களுக்கு தொகுதி கொடுத்திருப்பதனால திமுகவுடைய அதிருப்திகள் எங்க மீது விடுது. அதனால வாக்கு கேட்க முடியல அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் 10 பேர் 20 பேர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரர் நினைச்சிருந்தாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்காதனால மற்றவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. நம்முடைய மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவரு தொகுதியா நின்றுட்டாரு, வேற யாருக்கும் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஸ்டாலின் மற்றும் ராகுல் 2 பேரும் ஒரு மேடையில பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது தீரும். ஏன் தெரியுமா? நாம தொகுதி உடன்பாடின் போதும் சரி, தொகுதியை அடையாளம் காணுவதில் தொடர்பாகவும் சரி, திமுக காங்கிரசுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய விஸ்வரூபமா எடுத்து போச்சு. கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய திமுக காரங்க அவ்வளவு அராஜகம் பண்ணி 28 தொகுதிகளை வாங்கினீங்களா, உங்களுக்கு தில் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறப்பற பண்ணீங்கல்ல. இப்ப நீங்களே பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்களே வெற்றி பெற்று கொள்ளுங்க, உங்க ஆளுங்களை வச்சே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒத்துழைப்பு நல்க மாட்டாங்க. அதனால இப்ப ராகுல் காந்தி
நம்ம ஸ்டாலின் ஐயாவும் ராகுல் காந்தியும் ஒன்னா ஒரு மேடையில ஏறி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பானது ஒழியும். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பிரச்சாரத்துக்கு திமுக காரங்களை தாஜா பண்ண வேண்டியதா இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆயிரமாக செலவு செய்ய வேண்டியதா இருக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கே இந்த அளவுக்கு முரண்டு பிடிக்கிறாங்கன்னா கடைசியில தேர்தல் தருணத்துல திமுக ஓட்டுகள் காங்கிரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா சந்தேகமா இருக்குது. அதனால ராகுல் காந்தி நிறைய பிரச்சாரம் பண்ணணும், ஸ்டாலினுடன் பாத்தீங்கன்னா ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு முகில் வாஸ்னிக் கிட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய கதர்கள் போய் கதறி இருக்கிறாங்க. கதை சட்டக்காரங்களுடைய கருத்தை கேட்டுக்கிட்டு முகில் வாஸ்னிக் அவர்கள் என்ன சொன்னாராம், கவலைப்படாதீங்க, நம்ம ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டோம். முதல் பேசல இருந்த அசாம், அப்புறம் நம்முடைய கேரளா, பாண்டிச்சேரி இந்த விஷயங்களை பார்த்தோம். இது ரெண்டும் முடிந்து விட்டது. இப்போது அடுத்த கட்டமாக மேற்கு வங்காளம், தமிழ்நாடு மட்டும்தான். இப்ப ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டிலும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக கிட்ட இருந்துதான் நமக்கு பாத்தீங்கன்னா எந்தவித ஒத்துழைப்பும் இல்ல. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில பங்கெடுத்துக் கொள்வது தொடர்பாக திமுக கிட்டையும் திமுக தலைவர்கிட்டையும் டைம் கேட்டிருக்கோம். அவங்க எப்போ நேரம் ஒதுக்குறாங்களோ அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு பிரச்சனை தீரும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடமானது சொல்லியிருக்குதான். ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருக்கிற மாதிரியான ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கிறோம். பிரியங்கா காந்தி அவர்களும் வருகின்றார்கள். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணுவாரு. அதுக்குள்ள திமுக கிட்ட இருந்து பதில் வந்துடும். ஸோ அந்த பதில் வந்த பிறகு நாம பிரச்சாரத்தை தொடங்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்னங்க இது, தேதியோ 12 முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது 11 நாள் கூட கிடையாது. பிரச்சாரம் 10 நாள் தான். ராகுல் காந்தி என்னைக்கு தான் வருவார் சொல்லுங்க? வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஒண்டியா தாங்க நாங்க போய் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். திமுக காரங்க வர்ற மாதிரி தெரியலீங்க. நம்ம ராகுலும் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில எப்ப ஏறி எப்ப பேசி அதனால எப்ப கன்வின்ஸ் ஆகுதுன்னு தெரியலீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கதறுகின்றார்களாம். அதோட போச்சுன்னா சில பேர் ஸ்டாலினும் ராகுலும் பாத்தீங்கன்னா மேடை ஏறுவார்களா என்பதே சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு முகில் வாஸ்னிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல ஸ்டாலினும் ராகுலும் கண்டிப்பாக மேடை ஏறுவார்கள், அதற்கான திட்டமெல்லாம் போட்டிருக்கோம். தூத்துக்குடியில 2 பேரும் பிரச்சாரம் பண்ணுவது தொடர்பாக பேசியிருக்கோம். திமுக தலைமையிட்ட திமுக தலைமையானது பதில் சொல்லணும், இன்னும் மௌனமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழகத்துல கூட்டணி உருவான பிறகு அதை பற்றி நம்முடைய ராகுல் காந்தி வரவேற்றதும் இல்ல. 28 தொகுதி திமுக ஒதுக்கி இருக்குது, அதை பற்றி ஒரு நன்றி கூட ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. ஸோ பிறந்த நாள் வாழ்த்து ராகுல் காந்தி போட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு திருப்பி ஸ்டாலின் அவர்கள் போட்டதா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய மோதல் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால இணக்கமான சூழ்நிலை இல்லாத தருணம் தான் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் வேற பிரச்சாரம் பண்றாங்க. இந்த தருணத்தெல்லாம் திமுக காரங்க ஒத்துழைப்பு இல்லாம போயிடுது. ஸோ மீண்டும் பிரச்சாரம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் முன்பாக ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவாரு, பிரச்சாரம் பண்ணுவாரு, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த முறை ராகுலுடன் பிரச்சாரம் பண்றதுக்கே யோசிக்கிறாரு. அதனால டைம் கிடைக்குமா நான் தெரியல. அப்படியே கிடைச்சாலும் ஒரு நாள்ல ஏறி பிரச்சாரம் பண்ணுவது எப்படி ஜெல் ஆகும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் சொல்லியிருக்கிறாங்களா. சரி, தொடர்ந்து 2 மேடையில பேசுற மாதிரி ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு முகுல் வாஸ்னிக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களாம். மொத்தத்துல ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எண்ணமே இல்லையாம். ஆனா 2 நாள் பிரியங்கா காந்தியுடன் வராராம். ஆனா இன்னும் திமுக தலைமையானது ராகுல் காந்தியுடன் இணைந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, டைம் ஒதுக்குறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. நாளையிலிருந்து தான் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5ஆம் கட்ட பிரச்சாரத்துக்கு போறாரு. அது முடியணும். அது முடிஞ்ச பிறகுதான் ராகுல் காந்தியை வரவேற்கணும், ராகுல் காந்தியுடன் பிரச்சாரம் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் திமுகவுடைய செல்வாக்கு எங்க இருக்குதோ அதை சுற்றியே முதலுடைய பயணங்கள் அமைகிறது. அப்படி இருக்கும்போது ராகுலும் நம்முடைய முதல்வரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா என்ற விஷயம் தெரியல. திமுக அதற்கான அனுமதி வழங்குமானும் இன்னும் தெரியல. கதர் கட்சிக்காரங்க கதறி கொண்டு இருக்கின்றார்கள். அவரவர்கள் தொகுதியில அவரவர்கள் மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கின்றார்களாம். திமுக பிரதானமாக காங்கிரசுடன் கை கோக்காத காரணத்தினால
மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிற்கின்றார்களாம். திமுகவே காங்கிரஸை கைவிட்ட பிறகு நாம அவங்களா கூட போய் கை கோர்த்தோம்னா திமுக கடுப்பெடுக்கணும் நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒத்துழைப்பு நல்கவே இல்லையா. அதனால கதர்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒத்துழைப்பு நல்காத பொழுது பிரச்சாரத்துக்கு ஓட்டு மட்டும் எப்படி போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கதர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நின்று இருக்கக்கூடிய 28 தொகுதிகளும் ஜெயிக்காது அப்படின்ற தகவலை கதர் கட்சிக்காரங்களே முகில் வாசனைக்கு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு இணையதளமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை தான் விவாதித்தாங்க. அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கலன்னு வச்சுங்க அதிமுக அரியணை ஏறும். அதிமுக காரன் குஷியில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்ட பிறகு. நன்றி.